ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எக் தோசையோடு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிட்டேன். நைட்டுமே இந்த வடகறி வச்சு சாப்பிட்டுட்டேன். இட்லி தோசையை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 10:30 மணி தான் எழுந்து வந்தா காலையில். ஸோ அவளுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அது மதியம் லஞ்சு செய்ய ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா எக் ரைஸ் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, பட் நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாலாம் வந்து இப்படி தான் எனக்கு எக் ரைஸ் செய்வாங்க. இப்போ நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறோம்ல, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இதுதான் எக் ரைஸு. ஸோ ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஃப்ளேவருக்கு வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக லன்ச் மெனுவே வந்து வேறு தான் பிளான் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வேறு ஆப்ஷன் இல்லாமல் வந்து செய்ய வேண்டியதாக போச்சு. பட் இது வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து நம்மளுடைய டைமும் சேவ் ஆகும், ப்ளஸ் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாகவே ட்ரை பண்ணி